கிட்டத்தட்ட 85 நாட்களுக்கு பிறகு நீண்ட இழுபறிக்கு பிறகு அமைச்சரவையானது தற்போது இலாகா பட்டியல் வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே பாஜகவிற்கும் என்ஆர் காங்கிரசுக்கும் மோதல் விவகாரமானது ஏற்பட்டிருந்த நிலையில ஆளுநர் தான் இதை தடுத்து நிறுத்தி இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில இன்று மாலை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரை சந்தித்து இரண்டாவது முறையாக அந்த திருத்தப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கினார். அந்த பட்டியலின் அடிப்படையில துணைநிலை ஆளுநர் அதனை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அரசிதழில் வெளியிடப்பட்டு தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமியின் இலாகா பட்டியலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதில் அமைச்சரவை மற்றும் திட்டம், நிதி, பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை, கூட்டுறவு வருவாய் மற்றும் கலால், பொது நிர்வாகம், சுகாதார நலத்துறை, இந்து அறநிலையத்துறை, வக்பு வாரியம், உள்ளாட்சித்துறை, நகராட்சி மற்றும் அடிப்படை சேவைகள், போக்குவரத்து துறை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல், நகரம் மற்றும் திட்டமிடல், செய்தி மற்றும் விளம்பரத்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் அமைச்சர்களுக்கான ஒதுக்கப்படாத துறைகளும் இவர் கவனிப்பார் என அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாஜக அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயத்திற்கு ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அவர் உள்துறையை வகித்திருந்தார். இந்த உள்துறை வகிப்பதற்காக தான் அவர் நீண்ட இந்த இழுபறிக்கு காரணமாக இருக்கிறது. உள்துறை கொடுக்க மாட்டேன் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்ததன் காரணமாக தான் இந்த 85 நாட்களுக்காக இழுபறி நீடித்தது. தற்பொழுது அந்த உள்துறையை நமச்சிவாயத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கியிருக்கிறார். அதே போல அதனை தொடர்ந்து கால்நடைத்துறை, வனத்துறை, மின்துறை, உயர்கல்வி உள்பட கல்வித்துறை சார்ந்த அனைத்து துறைகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சட்டத்துறையும் நமச்சிவாயத்து வசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவருக்கு பொதுப்பணித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொதுப்பணித்துறையுடன் சுற்றுலா, மீன்வளத்துறை, துறைமுகம், தொழில் மற்றும் வர்த்தகம், தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர் ராஜவேலுக்கு ஆதி திராவிடர் துறையானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆதி திராவிடர் நலம், கலை பண்பாட்டுத்துறை, வீட்டு வசதி, தகவல் தொழில்நுட்பம், பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் எழுதுபொருள் துறை ஆகியவை ராஜவேலுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் அமைச்சராக இருக்கக்கூடிய விபி சிவக்கொழுந்திற்கு குடிமைப் பொருள் வழங்கல் துறை, சமூக நலத்துறை, பிற்பட்டோர் நலத்துறை, மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை, சிறுபான்மையினர் துறை நலம் ஆகியவை சிவக்கொழுந்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து காரைக்காலை சேர்ந்த GNS ராஜசேகர் பாஜக அமைச்சராக இருக்கிறார். இவருக்கு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரத்துறை, ஊரக வளர்ச்சி முகமை, சமூக மேம்பாடு, ஊரக வளர்ச்சி, முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட நலத்துறை உள்ளிட்ட துறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்து கடந்த மே 4ஆம் தேதி இந்த தேர்தல் முடிவுகளானது வெளியானது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியானது மீண்டும் ஆட்சியை அமைத்தது. அதை தொடர்ந்து 13ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி 2 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 3 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். கிட்டத்தட்ட 69 நாட்களுக்கு பிறகுதான் இந்த அமைச்சர் பதவியானது இலாகா பட்டியல் துணைநிலை ஆளுநரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி கொடுக்கப்பட்டது. அதில் இலாகா பட்டியலில் துறைகள் பாஜகவிற்கு முக்கிய துறைகள் ஒதுக்கப்படவில்லை என நீண்ட இழுபறியானது நீடித்திருந்தது. கிட்டத்தட்ட 85 நாட்களுக்கு பிறகு தற்போது அனைத்து முதலமைச்சர் உள்பட 6 அமைச்சர்களுக்கு இந்த இலாகா பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. நீண்ட நாட்களாக புதுச்சேரியில் முடங்கி இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் தற்போது செயல்பாட்டுக்கு வரும் என பொதுமக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர்.